السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورفعنا لك ذكرك، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. எல்லோக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரங்களிலே நம்முடைய ஈருலக தென்றல் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்க போகின்றோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தில் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள் கணக்கில் அடங்காதவை. நாம் எண்ணி பார்த்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அண்ணல் பெருமானாருடைய அற்புதங்கள் என்று நாம் பார்த்தால் நிறைய உண்டு. இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள் நமக்கு காட்டி கொடுத்த, சொல்லிக் கொடுத்த செய்திகளை மட்டும் நாம் பார்த்து வருகின்றோம். அவைகள் அல்லாமல் மற்றவருடைய கண்களுக்கு புலப்படாமல் எத்தனையோ அற்புதங்களை அண்ணல் பெருமானார் தனக்குள்ளேயே வைத்திருந்தார்கள். அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களாக அல்லாஹ் வழங்கியிருந்தான். முந்தைய நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்று அவருடைய சமுதாயத்து மக்கள் அற்புதங்கள் வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் எதையும் கேட்காமலேயே அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள். கேட்ட பொழுதும் நிகழ்த்தினார்கள், கேட்காத பொழுதும் அற்புதங்களை செய்து காண்பித்தார்கள். இந்த உலகத்திலே தன்னகத்திலேயே தன்னிடத்திலேயே கோடிக்கணக்கான அற்புதங்களை உள் வைத்திருந்தவர்கள் அண்ணல் பெருமானார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதைத்தான் நாம் சென்ற வாரங்களிலே பல வாரங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். சங்கைக்குரியவர்களே, அண்ணல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய உடலிலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதங்களை நாம் பார்த்தோம் சென்ற வாரத்திலே. அவருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடமாக, படிப்பனையாக, அற்புதமாகத்தான் திகழ்ந்தது. நபியவர்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் எல்லாமே அற்புதங்களாகத்தான் இருந்தது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் கொசுக்கள் அமர்ந்தது கிடையாது, ஈ அமர்ந்தது கிடையாது, பெருமானாருடைய நிழல் கீழே விழுந்தது கிடையாது, பெருமானாருடைய வாழ்க்கையிலே சளித்தொலைகள் கிடையாது என்றெல்லாம் நாம் வரிசையாக பார்த்தோம். அந்த வரிசையிலே பெருமானாருடைய உமிழ் நீர் வரலாற்று நூல்களிலே, ஹதீஸ் நூல்களிலே இப்படி பதிவு செய்வார்கள். அதற்கென்று ஒரு தலைப்பிட்டு சொல்லுவார்கள், உம்மி நபியின் உமிழ் நீர் என்ற தலைப்பிலே நிறைய செய்திகளை வரிசையாக பட்டியலிடுவார்கள். அதிலே சில செய்திகளை நாம் சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். சவுர் குகையிலே தங்களுடைய உயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அண்ணல் பெருமானார் உள்ளே தங்கியிருந்த பொழுது அவருடைய உயிர் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாம்பு தீண்டிய நேரத்திலே தங்களுடைய உமிழ் நீரை கொண்டு சுகம் கொடுத்தார்கள் அண்ணல் பெருமானார். அந்த விஷம் முழுமையாக இறங்கியது என்று நாம் பார்த்தோம். அதே போல வாழ்க்கையிலே நாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ் நீர் எவ்வளவு சுகத்தை தந்தது, ஷிஃபாவை கொடுத்தது, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை சஹாபாக்களுக்கு வழங்கியது என்று நாம் நிறைய செய்திகளை பார்க்க முடியும். காரணம், பெருமானாருடைய உமிழ் நீர் நம்மை போன்றதல்ல, நம்முடைய உமிழ் நீரை போன்று அல்ல. பெருமானாருடைய உமிழ் நீரும் அற்புதமாகத்தான் திகழ்ந்தது. கைபர் போர் கடுமையான போர்.
ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடைபெற்ற போர். ஹைபர் போரை பற்றி சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஹைபர் போருக்கு முன்னால், ஹைபர் போருக்கு பின்னால் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். எதற்காக என்று சொன்னால், போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள், போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் முந்தைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான். யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, பயன்படுத்தக்கூடாது. போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் எல்லாம் ஒரு வெட்ட வெளியிலே ஒன்று கூட்டி வைத்துவிடுவார்கள். வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை கரித்து சாம்பலாக்கிவிடும். யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கனிமத்து பொருளை அல்லாஹ் ஹலால் ஆக்கினான். சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய சூறாவிலேயும் தௌபா என்ற சூறாவிலேயும் நிறைய செய்திகள் இது பற்றி சொல்லுவார். போரிலே எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களை சஹாபாக்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம். பெருமானார் அதை எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள். போரில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ளாதவர்கள், புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள் என்றெல்லாம் அதை பங்கிட்டு கொடுப்பார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. இந்த கனிமத்து பொருட்களை பற்றித்தான் ஹைபர் போரை சந்தர்ப்பத்திலே, ஹைபர் போருக்கு பிறகு சஹாபாக்கள் குறிப்பிடுவார்கள், ஹைபர் போருக்கு முன்னால் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட, உணவுக்கு கூட வழி இல்லாத பசி பட்டினியோடு இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் பணக்காரர்களாக மாற்றியது ஹைபர் போரின் கனிமத்து பொருட்கள் என்று பதிவு சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவர். பல நாட்கள் பசியோடு பட்டினியோடு கடந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்லுவார்கள், ஹைபர் போருக்கு பிறகு, பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு, ஒரு நாட்டுடைய, ஒரு நகரத்துடைய ஜனாதிபதியாக, கவர்னராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டே சொல்லுவார்கள், ஹைபர் போருக்கு முன்னால் ஒரே ஒரு பேரித்தம்பளம் கிடைக்காமல் பல நாட்கள், 15-20 நாட்கள், மாச கணக்கிலே நான் பட்டினியோடு பசியோடு வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு பட்டு துணியிலே மூக்கு சிந்தும் அளவிற்கு என்னை மாற்றியது எது தெரியுமா? ஹைபர் போரின் கனிமத்து பொருட்கள் என்று பதிவு செய்வார்கள். சங்கியக்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஹைபர் போர் மிகவும் கடுமையான போர். அதே சமயத்திலே சஹாபாக்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, செல்வத்தை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்த போர்களில் ஒன்று, முக்கியமான போர் ஹைபர் போர். ஆக இந்த ஹைபர் போரிலே ஒரு கோட்டையை வெற்றி கொள்ள முடியாமல் சஹாபாக்கள் திணறிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ச்சியாக படையை அனுப்புகின்றார்கள். தோல்வியிலேயே முடிகின்றது. அதற்கு பிறகு இரவு நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், நாளை அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நான் இந்த கொடியை யாரிடத்தில் கொடுத்து அனுப்புகின்றேனோ அவர் மூலியமாக அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லுவார்கள். அடுத்த நாள் காலையிலே எல்லோரும் நாயகம் அவர்கள் தன்னை அனுப்புவார்கள் என்று எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்க, பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசையோடு அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானாருடைய புனிதமான வாழ் நம்மிடத்தில் தரப்படும், கொடி தரப்படும், நம்மின் மூலியமாக அல்லாஹ் வெற்றி தரக்கூடும் என்ற ஆசையில் இருப்பார்கள். பெருமானார் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கேட்பார்கள், அலி இங்கே என்று கேட்பார்கள். தங்களுடைய அருமை மருமகனார் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் விசாரிக்க, அவருக்கு கண் நோய் வந்து படுத்திருக்கின்றார், கண் நோய் அதிகமாகி கண்ணை திறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பெருமானார் சொல்ல, அவரை அழைத்து வரும்படி பெருமானார் அழைப்பு கொடுப்பார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், கண்ணை திறந்து சரியாக என்னால் பார்க்க முடியவில்லை, கண் வலி அதிகமாக உள்ளது, என்னால் போருக்கு செல்ல முடியாது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணிலே தடவி விட்டார்கள். அல்லாஹ் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தான். உம்மி நபியுடைய உமிழ் நீர் எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் பார்க்க முடியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. அந்த உமிழ் நீருடைய பரக்கத்தை பற்றி, பெருமானாருடைய அந்த உமிழ் நீருடைய அற்புதத்தை பற்றி அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அதற்கு பிறகு மரணம் வரை, நான் மரணமாகும் வரை எனக்கு கண் நோய் ஏற்படவே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். பெருமானாருடைய உமிழ் நீர் கண்ணில் பட்ட பரக்கத்தின் காரணத்தினால் அந்த உமிழ் நீரின் அற்புதம் மௌத்து வரை அவர்களுக்கு கண் நோயே ஏற்படவில்லை, கண் வலி வந்ததாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படவில்லை. அதே போல உஹது போரிலே கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீர தீரமாக போர் செய்கின்றார்கள். அவருடைய கண்
அப்படியே வெளியே வந்து விழுந்து வருகின்றது. அந்த கண்ணை எடுத்துக்கொண்டு பெருமானாரிடத்திலே ஓடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு இப்படி ஏற்பட்டு விட்டதே என்பதாக வந்து பெருமானாரிடத்தில் சொல்ல, பெருமானார் கேட்டார்கள், அந்த கண்ணை கொடுங்கள், உங்களுடைய இடத்திலே எங்கே விழுந்ததோ அந்த இடத்திலே முகத்திலே வைத்து நான் சரி செய்கின்றேன் என்று பெருமானார் சொல்ல, கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் யா ரசூலல்லாஹ். காரணம் என்ன? நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே என்னை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், உன்னுடைய கண் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது நான் சொல்ல வேண்டும், உன்னுடைய நபிக்கு உன்னுடைய ஹபீபுக்கு தோழனாக நான் அருகிலே நின்று கொண்டு போர் செய்தேன், அதனால் என்னுடைய கண் போய்விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் நான் சொல்லி காட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு ஆதாரமாக எனக்கு அந்த கண் வேண்டாம் என்று சொன்னார்கள் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இது போன்று ஏற்பட்டு விட்டது, கண் கீழே விழுந்து விட்டது, என்ன செய்வது? கையெல்லாம் வெட்டப்பட்டு விட்டது, என்ன செய்வது? பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு இதை சரி செய்ய வேண்டுமா இல்லை அல்லது இதை விட சிறந்தது உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டுமா என்று பெருமானார் கேட்க, அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் ஒன்றும் எனக்கு வேண்டாம், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி எனக்கு வேண்டும், அதை நீங்கள் பெற்று தாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே நாம் எல்லாம் சொல்ல முடியுமா? யாருக்காவது சொர்க்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாம் வாக்குறுதி தர முடியுமா? நமக்கு மத்தியிலேயே நடைபெறக்கூடிய செயல்பாடுகளுக்கு நம்மால் வாக்குறுதி கொடுக்க முடியவில்லை. வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்றுபவர்களாக நாம் இருப்பது கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதாக வாக்களித்தார்கள். பெருமானாருடைய அற்புதங்களை நாம் இன்னும் நிறைய பார்க்கலாம். உக்பத் இப்னு ஃபர்கா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவருடைய அன்பு மனைவி ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹா, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய கணவர் உக்பா இப்னு ஃபர்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நறுமணம் பூசக்கூடியவராக இல்லை. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. வாசனை திரவியம்லாம் அத்தரெல்லாம் பூச மாட்டார். ஆனால் அவருடைய உடல் எப்பொழுதும் வாசமாகவே, கஸ்தூரி விட அதிக வாசம் உள்ளதாகவே இருக்கும். நறுமணம் பூசாமலேயே அவருடைய உடல் வாசம், கஸ்தூரி வாசம் மணக்கும். அவர் தாடிக்கு மட்டும் எண்ணெய் தேய்த்துக் கொள்வார். மற்றவர்கள் எல்லாம் நறுமணங்கள் பூசுவார்கள். ஆனால் அந்த நறுமணங்களுக்கு முன்னால் என்னுடைய கணவருடைய உடலிலிருந்து இந்த வரக்கூடிய இந்த கஸ்தூரி வாசம் மிகுத்தி காணப்படும். எங்கே இருந்தாலும் என்னுடைய கணவரை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய வெளிவரக்கூடிய அந்த கஸ்தூரி வாசத்தை வைத்து நான் என்னுடைய கணவரை எந்த கூட்டத்திலும் நான் கண்டுகொள்வேன். காரணம் என்னவென்று என்னுடைய அருமை கணவர் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நான் ஒரு நாள் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபியுடைய காலத்திலே நான் இருக்கும் பொழுது எனக்கு உடம்பு முழுக்க கட்டிகள் ஏற்பட்டது. உடம்பு முழுக்க கட்டிகள். அந்த கட்டிகளை வைத்தியம் செய்து சரி செய்ய முடியவில்லை. பெருமானாரிடத்திலே சென்று நான் முறையிட்டேன். பெருமானாருடைய மேலாடையை கழட்டி சொல்லவிட்டு என்னை அருகிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு தங்களுடைய உமிழ் நீரை தொட்டு தொட்டு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டிகள் மீதும் தடவி விட்டார்கள். உடலில் இருந்த அத்தனை கட்டிகளின் மீதும் பெருமானார் தங்களுடைய உமிழ் நீரை தடவி விட்டார்கள். கட்டிகளும் கரைந்தது. என்னுடைய உடல் முழுக்க கஸ்தூரியாக மாறியது. கஸ்தூரி மனம் வீசுகின்றது என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய அவருடைய மரணம் வரை அவருடைய உடலில் கஸ்தூரி வீசிக்கொண்டிருந்தது. பெருமானாருடைய உமிழ் நீரின் அற்புதம். இன்னும் இது போன்ற எத்தனையோ அற்புதங்களை நாம் பெருமானாருடைய உமிழ் நீரை கொண்டு நாம் பார்க்க முடியும் என்று நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சிறு வயதிலேயே அவர்கள் எவ்வளவு அற்புதங்களை வைத்திருந்தார்கள். மழை இல்லாத காலங்களிலே அவருடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மழை இல்லாமல் மக்காவிலே வறுமை பட்டினி பிரச்சனை உருவாகும் பொழுதெல்லாம் மழை தொழுகை செய்வதற்காக, நிகழ்த்துவதற்காக, மழையை வேண்டுவதற்காக அவர்கள் பெருவழியிலே கூடுவார்கள். மைதானத்தில் ஒன்று கூடும் பொழுதெல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய சகோதரின் மகனாக இருக்கக்கூடிய பெருமானார் சிறு வயதிலேயே அவர்கள் இருந்தார்கள். 10, 11 வயதிலே இருந்தார்கள். அவர்களை தங்களுடைய தோளிலே அமர்த்தி கொண்டு இரண்டு புறத்திலே முன்னோர்கள் எல்லாம் பழைய காலத்திலே குழந்தைகள் எல்லாம் 2 தோல் புதித்திலே 2 காலை போட்டுக்கொண்டு தூக்கி செல்வார்கள். அதுபோல பெருமானாரை தங்களுடைய தோளிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு மைதானத்திலே சென்று அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் ஒன்று கேட்பார்கள், இந்த முஹம்மதை கொண்டு நாங்கள் பொருட்டினால் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் மழையை வேண்டுகின்றோம் என்று கேட்பார்கள். அல்லாஹ் மழையை கொட்டச் செய்வான். பெருமானார் 40 வயதுக்கு பிறகுதான் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய
நபித்துவம் எப்பொழுது ஆரம்பமானது என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே களிமண்ணாக அவர்கள் படுக்கப்பட்ட பிறகு அந்த சதை பிண்டமாக மண் பிண்டமாக அவர்கள் கிடக்கும் பொழுதே நான் நபியாக ஆக்கப்பட்டேன் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலேயே பெருமானார் நபியாக ஆக்கப்பட்டார்கள். நூரே முஹம்மதியாவாக வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கென்று ஒரு உடலை கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தான். 40 வயதுக்கு பிறகு நபியாக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொன்னானே தவிர நபியாக அப்பொழுது ஆக்கப்படவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலேயே அவர்களை முன்வைத்து அவர்களை பொருட்டாக வைத்து மலையை வேண்டி பெற்றார்கள் மக்கா குறைஷிகள் எல்லாம் என்று நம்ம ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துல் முனவ்வராவிலே மஸ்ஜித் நபவியிலே ஜும்ஆ தொழுகை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார். யா ரசூலல்லாஹ் வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ் மழை இல்லை, பல நாட்கள் மழை இல்லாமல் மிகவும் கஷ்டமாக சிரமமாக இருக்கின்றது, தண்ணீர் இல்லை, வற்றி போய்விட்டது, ஊர் முழுக்க பசி பட்டினி, உயிரினங்கள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றது, எங்களால் தாங்க முடியவில்லை, யா ரசூலல்லாஹ் மழைக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தங்களுடைய ஜும்ஆ பேருடைய குத்பாவை நிறுத்திவிட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் மழைக்காக. மழை கொட்ட ஆரம்பித்தது. ஜும்ஆ தொழுகை முடிந்த பிறகு அந்த மலையிலேயே நனைந்து கொண்டு பெருமழையிலே நனைந்து கொண்டு சஹாபாக்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், சங்கிக்குருவல்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வாரம் ஜும்ஆவிலே குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அதே சஹாபியோ அல்லது வேறு சஹாபியோ வருகின்றார். யா ரசூலல்லாஹ் வந்து சொல்கின்றார், ஒரு வாரமாக மழை கொட்டி தீர்க்கின்றது, எங்களால் தாங்க முடியவில்லை, தண்ணீர் வெள்ளம் அதிகமாக இருக்கின்றது, வெள்ளத்தின் காரணமாக உயிரினங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது, மழை நிற்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குத்பாவை நிறுத்திவிட்டு அப்படியே கரமேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் மழையை நிறுத்திவிடு, இங்கே தொழிலை மலையை வேறு பக்கம் நீ மாற்றிவிடு, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா என்று துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்ஆ தொழுகை முடிந்து வெளியாகும் நேரத்திலே ஒரு வார காலம் மழை பெய்தல் அடையாளம் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட இல்லாமல் கடுகளவு கூட ஒரு வார மழையின் அடையாளங்கள் இல்லாமல் வெயிலிலே நாங்கள் காய்ந்த நிலத்திலே வெளியானோம் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள். பெருமானார் கரம் ஏந்தினால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். பெருமானாருடைய துஆ என்பது அவ்வளவு பெரிய பேர் அற்புதமாக இருந்தது. சங்கிக்குரலை நாம் இதிலே ஒரு விஷயத்தை வழங்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் நம்மை எல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எது தேவை என்றாலும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்டு பெற்றுக் கொள்ளலாமே, ஏன் நாயகத்திடத்திலே கேட்க வேண்டும், நபியிடத்திலே கேட்க வேண்டாம், வலிமார்களிடத்திலே கேட்க வேண்டாம் என்று நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சங்கிக்குறில் நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலேயே தான் எல்லாவற்றையும் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மழையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. மழை வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் என்ன சொல்லி இருக்கலாம், நீங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர்கள் கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் மழைக்காக துஆ செய்தார்கள். அதே ஒரு வாரம் கழித்து சஹாபாக்கள் மழையை நிறுத்தும்படி துஆ செய்தார்கள், கேட்டார்கள் துஆ செய்யும்படி. அதற்கும் பெருமானார் சொல்லியிருக்கலாம், நீங்கள் மழையை நிற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள், என்னிடத்தில் கேட்க வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் பெருமானார் துஆ செய்தார்கள், மழை நின்றது. சங்கிக்குரலை பெருமானாரிடத்திலே நாம் கேட்கலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்க முடியும். பெருமானாரிடத்திலே நாம் நமக்கு என்ன தேவையோ நாம் கேட்கலாம். பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்டு சஹாபாக்கள் வந்தார்கள், மன்னிப்பு கிடைத்தது. ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். பெருமானாரின் மீது வைக்கக்கூடிய பிரியம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானாருடைய அந்தஸ்தை பற்றி, தர்ஜாவை பற்றி, உயர்வை பற்றி, கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்வான். சங்கிக்குரலை இன்றைக்கு நாம் பெருமானாரின் மீது எவ்வளவு பெரிய முஹப்பத்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அண்ணல் பெருமானார் அகிலத்திலே அற்புதங்களை பேர் அற்புதங்களாக நிகழ்த்தி காட்டியவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால், நம்மை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை, நாம் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று பெருமானாரை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் கொள்வான்.
அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் கொள்வான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் குர்ஆனிலே. அப்படி என்று சொன்னால் பெருமானாரின் மீது நாம் வைக்கக்கூடிய முஹப்பத்து பிரியம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும், நம்மை சீர்படுத்தும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீதங்களுடைய அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு, பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் பஞ்சம் ஏற்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பஞ்சம், தண்ணீர் வற்றி போய்விடுகின்றது, கால்நடைகள் எல்லாம் இறந்து போக ஆரம்பிக்கின்றது, மக்கள் எல்லாம் வந்து முறையிடுகின்றார்கள். ஹலீஃபா அவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அமீருல் முஃமினீன் அவர்களே, பஞ்சம் தலை விரித்து ஆடுகின்றது, மழை இல்லை, மிகுந்த கஷ்டம் சிரமம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ஹலீஃபா அவரிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வதென்று யோசித்து பெருமானாருடைய அருமை மனைவியார் உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹயாத்தாக உயிரோடு இருக்கின்றார்கள், அவரிடத்திலே சென்று ஆலோசனை செய்கின்றார்கள். இப்படி இருக்கின்றது அருமை தாய் அவர்களே, அன்னை அவர்களே, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பெருமானாருடைய கபருக்கு மேலே, அவருடைய மக்பராவுக்கு ரவுதாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பாவிலே சிறு ஓட்டையை ஏற்படுத்துங்கள். அந்த ஓட்டை சூரிய ஒளி நேராக பெருமானாருடைய ரவுதாவை நோக்கி பட வேண்டும், வானத்திலிருந்து ஒளிப்பட வேண்டும், அது போன்று நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று பெருமானாருடைய அந்த ரவுதாவுக்கு மேலாக குப்பாவிலே ஒரு ஓட்டையை போல சொல்லும்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதே போல செய்யப்பட்டது. செய்யப்பட்ட உடனே மழை கொட்டி தீர்த்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். சங்கீதங்களுடைய பெருமானார் உலகத்தில் வாழும் பொழுதும் அற்புதங்களை நிகழ்த்தினார்கள், இந்த உலகத்திலிருந்து மறைந்த பின்னரும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். கியாமத்தினால் வரை அண்ணல் பெருமானார் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருப்பார்கள். சங்கீதங்களுடைய பெருமானார் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள், நம்மை போன்று சாதாரணமான மனிதர்கள் என்று இன்று நம்முடைய சகோதரர்கள் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் இந்த உலகத்திலிருந்து மறைந்த பிறகும் கூட நமக்கு மழை வேண்டுமா, பாவ மன்னிப்பு வேண்டுமா, நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களாக பேர் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்வார்கள். அந்த ஓட்டையை அடைத்த பிறகு மழை நின்று போனது என்று வரலாறு சொல்லும். அதே போல அதற்கு பிறகு இன்றைக்கும் கூட மழை வேண்டுமானால், பெருமழை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நேரங்களிலே அந்த பச்சை குப்பாவுக்கு மேலாக சில ஜன்னல் போல ஒரு பகுதி இருக்கும், போனவர்களுக்கு தெரியும், போட்டவர்களையும் பார்த்திருப்போம். அந்த ஓட்டையை பகுதியை ஓபன் செய்தால், திறந்தால் பெருமானாருடைய ரவுதாவுக்கு மேலாக மேலிருந்து வெளிச்சம் விழுகும், மழை கொட்டி தீர்க்கும். இன்றைக்கும் அதை அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எண்ணற்ற அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். இன்னும் ஹதீஸிலே பார்க்கின்றோம், பெருமானாருடைய வாழ்க்கையின் அற்புதங்கள் என்ன. பெருமானார் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நாம் முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும். ஒருவர் செய்வதை பார்த்து அமைதியாக இருந்தால் அதுவும் சுன்னத்துதான், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் சாப்பிடும் பொழுது இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், இடது கையால் சாப்பிடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நாம் இதெல்லாம் பழக்கப்படுத்துவதே கிடையாது. சில பேர் என்ன செய்வார்கள், சபையில அமர்ந்து கொண்டு இடது கையால் சாப்பிடுவது இல்லை, இடது கையால் தண்ணீர் குடிப்பது, டீ போன்ற உணவுகளை சாப்பிடுவது, இதுவும் தவறுதான். வலது கையால் தான் நாம் தண்ணீர் அருந்த வேண்டும், மற்ற பானங்களை அருந்த வேண்டும், உணவு அருந்த வேண்டும். நாம் மாற்றி செய்யக்கூடாது. சில நபர்கள் எனக்கு பழக்கமாயிடுச்சு, என்னால் மாற்ற முடியவில்லை என்று சொல்வதை நாம் கேட்க முடிகின்றது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. பெருமானாருடைய அற்புதமான சுன்னத்து எதையும் வலது கையால் செய்வது, வலது கையால் தான் சாப்பிட வேண்டும், வலது கையால் தான் நீர் அருந்த வேண்டும், பானங்களை நாம் அருந்த வேண்டும். எந்த செயல்களை ஆரம்பித்தாலும் வலது புறத்திலிருந்து ஆரம்பிங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, நாம் கவனிக்க வேண்டும். ஒருவர் இடது கையால் சாப்பிட்டுக் கொண்டிருக்க பெருமானார் சொன்னார்கள், வலது கையால் சாப்பிடுங்க, வலது கையால் சாப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த நபர் என்ன நினைவிலே செய்தால், இவர் சொல்லி நான் கேட்பதா என்ற எண்ணத்திலே பெருமையோடு அவர் சொன்னார், நான் வலது கையாலும் சாப்பிட மாட்டேன். அப்படியே ஆகட்டும் என்று பெருமானார் சொல்ல, மௌத்து வரை அவர் இடது கையாலேயே சாப்பிட்டார், இடது கையாலேயே நஜீசி அசுத்தத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் என்ற ஹதீஸ் நூலில் நாம் பார்க்க முடிகின்றது. சங்கீதங்களுடைய சின்ன சுன்னத்து, பெருமானாருடைய அற்புதமான ஒரு வழிமுறை. அதிலே அலட்சியமாக கவனக்குறைவாக இருந்தது. அவருடைய மரணம் வரை அந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், சங்கீதங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் அஸ்ஹாபு சுஃபா என்று நாம் சொன்னோமே முன்னமே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான பசி.
திண்ணை தோழர்களில் வாழ்ந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானாரிடத்திலே வந்து மஸ்ஜித் நபவிக்கு மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு நாயகத்திலே சொல்லு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இப்போதெல்லாம் அதிகமான வருமானங்கள், உணவு வருவது கிடையாமல் போயிடுச்சு, உணவு வருவது நின்று போய்விட்டது, பசி அதிகமாக இருக்கின்றது, அடுத்த வருடத்திலே போய் கேட்பது எனக்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோல் பை கொண்டு வா என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோல் பையை கொண்டு போய் பெருமானாரிடத்திலே கொடுக்க சில பேர்ச்சம்பழங்களை பெருமானார் எடுத்து துஆ செய்து அந்த பையிலே போட்டு கொடுத்தார்கள். அந்த பையிலே போட்டு சில பேர்ச்சம்பழங்களை துஆ செய்து, இந்த பேர்ச்சம்பழங்களை நீ வைத்துக்கொள், வாய்ப்பகுதியை திறந்து விடக்கூடாது. சில கண்டிஷன்களை சொன்னார்கள் பெருமானார். யாருக்கு வேண்டுமானாலும் நீ எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கலாம், யாருக்கும் இல்லை என்று சொல்லிவிடாதே, யாருக்கும் இல்லை என்று நீ சொல்லிவிடாதே, உனக்கும் நீ சாப்பிட்டுக்கொள், பிறருக்கும் அள்ளிக்கொடு. ஆனால் நான் அந்த பையை திறந்து நீ உள்ளே பார்த்து விடக்கூடாது, தலைகீழாக கொட்டிவிடக்கூடாது, தலைகீழாக கொட்டிவிடக்கூடாது, திறந்து பார்க்கக்கூடாது என்று பெருமானார் சொல்லி துஆ செய்து அந்த தோல் பையை கொடுக்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை காலம் முழுக்க நீண்ட காலமாக அந்த பையை வைத்துக் கொண்டு தனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அதில் கையை விட்டு எடுத்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக் கொள்வார். யாருக்கெல்லாம் பசியாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பார். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அந்த பையிலிருந்து பேரிச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட்டார்கள். கடைசியாக உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே அந்த பை காணாமல் போய்விட்டது. மிகப்பெரிய ஃபித்னா, குழப்பம் மதீனாவிலே ஏற்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த பை காணாமல் போனது. அந்த நேரத்திலே அவர்கள் அழுகையை பார்த்து சஹாபாக்கள், அன்பு தோழர்கள் கேட்டார்கள், என்னப்பா இப்படி அழுகின்றாய்? உங்களுடைய பெற்றோர்கள் மரணமான நேரத்தில் கூட, பெருமானார் இந்த உலகத்திலிருந்து மறைந்த நேரத்தில் கூட நீ இவ்வளவு அழுததாக நாங்கள் பார்க்கவில்லையே. எத்தனையோ சஹாபாக்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள், பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய மரணத்தின் நேரத்தில் கூட நீ இவ்வளவு கண்ணீர் வடிக்கவில்லை, சாதாரணமான ஒரு பையை தானே காண போச்சு, இந்த பையுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு அழுகின்றாய் என்று சொன்ன பொழுது, அந்த பை என்ன சாதாரணமான நினைத்து விட்டீர்களா? பெருமானாருடைய மூச்சு காட்டு உள்ளே இருக்கின்றது. பெருமானாருடைய மூச்சு காட்டு அவர்கள் ஓதி கொடுத்து எனக்காக துஆ செய்து கொடுத்த அந்த பை காணாமல் போனது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் என்னை விட்டு போனதற்கு அடையாளம். அதனால் அந்த பை போனதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து தேம்பி அழுவார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. சங்கிக்கிறவர்களை பெருமானாருடைய அற்புதங்களை நாம் இன்னும் வரிசையாக நிறைய பார்க்கலாம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை நாம் முழுமையாக விளங்கி அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓதி பெருமானாரின் பிரியத்திற்கும் முஹப்பத்திற்கும் நெருக்கத்திற்கும் ஷஃபாத்திற்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அநாதைகளையும் குடும்பங்களையும் ஆதரித்தவர்களாக அரவணைத்தவர்களாக வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தையும் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் இன்னும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. யாரிடத்திலும் கையேந்தாமல் கஷ்டமில்லாமல் சிரமம் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்கள் மூடுவதற்கு முன்னால் கல்புகள் உறங்குவதற்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி